ஹலோ! எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விக்னேஷ். நான் குவான்ட்ஸாப்ல ஒரு ட்ரெய்னரா வொர்க் பண்றேன். ஓகே. ஸோ, இன்னைக்கு நம்ப பேசப்போற டாபிக் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி நெறைய பேருக்கு இத பத்தி தெரிஞ்சிருக்காது. ஓகே. ஸோ, இன்னைக்கு நம்ப பேசப்பட்ட டாபிக் வந்து வாலட்டிலிட்டி ட்ரேடிங். ஓகே. குவான்ட்ஸாப்ல ஒரு டூல் இருக்கு. தட் இஸ் கால்ட் வால் ட்ரேடர். ஓகே. ஸோ, அத எப்படி நம்ம யூஸ் பண்ணணுங்கிறத அத பத்தி நம்ம இன்னைக்கு பேசுவோம். ஓகே. ஸோ, பிஃபோர் ஸ்டார்ட்டிங் நான் உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்க விரும்புறேன். சப்போஸ் இப்போ ஒரு ஆப்ஷன் பையர் இருக்கான். ஓகே. சப்போஸ் he has bought a call option or a put option, say anything. Okay. For example, he has bought a call option. அப்போ அந்த கால் ஆப்ஷன் பையர் எப்போ பணம் சம்பாதிப்பார்? ஓகே. இப்போ மார்க்கெட் 22,000ல இருக்கு. அண்ட் he has bought a call option of 22,200 கால் ஆப்ஷன அவன் வாங்கியிருக்கான். அப்போ நிஃப்டி மேல போச்சுன்னா தானே அவனால பணம் சம்பாதிக்க முடியும். ஏன்னா he has bought a call option. நிஃப்டி அங்கேயே இருந்ததுனாக்க அந்த கால் ஆப்ஷன் பையரால சம்பாதிக்க முடியுமா? ஓகே. தட் இஸ் த கொஸ்டின். ஸோ, ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே. ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஓகே. ஸோ, எஸ், நிஃப்டி மூவ் ஆகாட்டாலும் கால் ஆப்ஷன் பையரால சம்பாதிக்க முடியும். ஓகே. அது எப்படி கேட்டீங்கன்னாக்க, தட் இஸ் கால்ட் வாலட்டிலிட்டி. வாலட்டிலிட்டியால அவனால சம்பாதிக்க முடியும். தட் இஸ் ஒரு கிரீக் இருக்கு. தட் இஸ் வேகா. ஓகே. ஸோ, வாட் வேகா சேஸ் இஸ் ஒரு டெல்டா எவ்வளவு மூவ் ஆகும் ஆஸ் கம்பேர்ட் டு த மூவ் இன் வாலட்டிலிட்டி. வாலட்டிலிட்டி கூடிட்டுனாக்க டெல்டா கூடும். டெல்டா கூடினா பிரீமியம் கூடும். ஓகே. திஸ் இஸ் குவைட் காம்ப்ளெக்ஸா இருக்கும் உங்களுக்காக இது புரிஞ்சுக்கிறது. ஓகே. நான் வந்து முதல்ல வாலட்டிலிட்டின்னு என்னது பார்ப்போம். அதுக்கப்புறம் இதை எப்படி யூஸ் பண்ணுங்கிறதும் நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ ஐ ஷேர் மை ஸ்கிரீன் ஃபர்ஸ்ட். ஓகே. ஓகே. இப்போ எல்லாருக்கும் என் ஸ்கிரீன் தெரியுது ஐ கெஸ். ஓகே. ஸோ சப்போஸ் இப்போ நம்ம இங்க பார்த்தோம்னா நிஃப்டி வந்து இப்போ 22,000ல இருக்கு. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் அண்ட் ஐவி சொல்லுவோம். இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி யூசுவலி வி சே. ஓகே. ஸோ இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி இஸ் 15%. ஓகே. இந்த 15% என்னது? வாட் இஸ் ஐவி? ஐவி இஸ் 15%. யூசுவலி நம்ம சொல்லுவோம் ஐவி 10%, ஐவி 15%, ஐவி 20%. ஸோ வாட் இஸ் திஸ் 15%? ஹவு டு டீகோட் திஸ் 15%? ஓகே. இப்போ நம்ம பார்த்தோம்னாக்க ஒரு டேஸ் டு எக்ஸ்பைரி. ஓகே. ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பைரிக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டேஸ் டு எக்ஸ்பைரி வந்து ஒரு 3 நாள் பாக்கி இருக்கு. ஓகேவா? எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு 3 நாள் பாக்கி இருக்கு. ஓகே. ஸோ இப்போ இதை எப்படி நான் கால்குலேட் பண்ணுவேன்? ஐவியோட இந்த 15% டீகோட் பண்ணணும்னாக்க என்னது? ஐவி இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி இஸ் பேசிக்கலி மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன். ஓகேவா? இப்போ மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்றது 15% மேல 15% கீழ. பட் திஸ் ஐவி 15% வந்து இது வந்து ஹிஸ்டாரிக்கல் வாலட்டிலிட்டி. இப்போ மார்க்கெட் எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு வெறும் 3 நாள் தான் இருக்கு. வி ஹேவ் டேக்கன் டேஸ் டு எக்ஸ்பைரி as 3 days. ஓகே. சோ இந்த 3 நாள்ல மார்க்கெட் எவ்வளவு மேல போகும், எவ்வளவு கீழ வரும். ஓகே. தட் won't be accurate. பட் மார்க்கெட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றதுங்கிறது எப்படி நீங்க கால்குலேட் பண்ணுவீங்க? வாட் இஸ் மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் நம்ம பார்த்தோம்னா மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் கால்ட் பேசிக்கலி ஐவி என்னது கேட்டீங்கன்னாக்க ஒரு சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிள் சிம்பிளஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் சொல்லணும்னாக்க மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லலாம். ஓகே. ஸோ ஹவு டு கால்குலேட் திஸ் மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து இப்போ நான் சிம்பிளா 22,000 into 15% பண்ணேன்னாக்க இஸ் இட் ஓகே? ஸோ த ஆன்சர் இஸ் நோ. இதை நீங்க எப்படி கால்குலேட் பண்ணுவீங்கன்னாக்க இந்த 15% ஓகே 15% நான் மல்டிப்ளை பண்ணுவேன். ஓகே. 15% into square root. Okay. 15% into square root of 3 divided by 250. ஓகே. ஓகே. இப்போ நான் என்ன பண்ணினேன்? ஓகே. இப்போ பார்க்க போனோம்னாக்க நான் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் டைமால இதை டிவைட் பண்ணேன். எனக்கு 15% வந்து ஹிஸ்டாரிக்கல் வாலட்டிலிட்டி. போன 250 நாளோட வாலட்டிலிட்டி ஹிஸ்டாரிக்கலி நம்ம பார்க்க போனோம்னா ஒரு மீன் வந்து 15%. ஓகே. பட் இப்போ எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு வெறும் 3 நாள் தானே பாக்கி இருக்கு. இந்த 3 நாள்ல மார்க்கெட் எவ்வளவு மேல போகும், எவ்வளவு கீழே போகுங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே. சோ 15% இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்க பாத்தீங்கன்னாக்கா நீங்க இங்க பாருங்க ஃபார்முலா தெரியும். C5 வந்து 15%. ஓகேவா? 15% இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் C6. வாட் இஸ் C6? டேஸ் டு எக்ஸ்பைரி. 3 நாள் பாக்கி இருக்கு. C6 டிவைடட் பை 250 நான் பண்ணியிருக்கேன். ஓகே. தட் இஸ் 0.164. ஓகேவா? இதை நான் பர்சன்டேஜ் ஃபார்ம்ல பார்க்க போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு
யூ கேன் சே 1.64% நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ 1.64% வாலட்டிலிட்டி மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்றது இந்த நெக்ஸ்ட் 3 days. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர் பேசணும்னாக்க எப்படின்னாக்க இது பாருங்க, 1.64% into 22,000, 360 பாயிண்ட் மார்க்கெட் மேல போலாம், 360 பாயிண்ட் மார்க்கெட் கீழே வரலாம். மார்க்கெட் இஸ் எக்ஸ்பெக்டிங் அ மூவ்மெண்ட் ஆஃப் approx 361 points, but not sure about the direction. Either it can be on the upside or it can be on the downside. 360 பாயிண்ட் மேல இல்லைன்னா 360 பாயிண்ட் கீழே போகலாம். ஓகே, தட் இஸ் வாட் மார்க்கெட் இஸ் எக்ஸ்பெக்டிங். ஸோ வாட் இஸ் த ரேஞ்ச்? இப்போ நம்ம பார்க்க போனோம்னா அப்பர் ரேஞ்ச் என்னது அண்ட் லோவர் ரேஞ்ச் என்னது? ஓகே, இப்போ நம்ம பார்க்க போனோம்னா அப்பர் ரேஞ்ச் வந்து 22,000 பிளஸ் இது, தட் இஸ் 22,361 வரைக்கும் மார்க்கெட் மேல போகலாம், ஆர் 22,000 மைனஸ் 360, 21,638 வரைக்கும் கீழே போகலாம். தட் இஸ் அடுத்த 3 நாள்ல மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச்ல ட்ரேட் ஆகும். தட் இஸ் வாட் இட் இஸ் சேயிங். 22,361 on the higher end, 21,638 on the lower end. ஓகேவா? சோ திஸ் இஸ் த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் த மார்க்கெட். புரிஞ்சுதா? இப்போ ஐவி என்னதுங்கிறத நம்ம பார்த்தாச்சு. ஓகே, ஹவு டு டீகோட் திஸ் 15%. இப்போ யாராவது ஐவி 15% சொன்னாங்கன்னாக்க எக்ஸ்பைரி வரைக்கும் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், மார்க்கெட் எவ்வளவு கீழே போகும் எவ்வளவு மேல போகுங்கிறத நம்ம பார்த்தாச்சு. இப்போ இதே டேஸ் டு எக்ஸ்பைரி வந்து நான் 5 நாள் மாத்திட்டேன்னாக்க இங்க பாருங்க, இது சேஞ்ச் ஆயிடுது ஆட்டோமேட்டிக்கலி. இப்போ டேஸ் டு எக்ஸ்பைரி இதே எனக்கு வந்து லாஸ்ட் எக்ஸ்பைரி பார்க்கணும், என்னோட எக்ஸ்பைரிக்கு வந்து ஒரு 15 நாள் இருக்குனாக்க இந்த பாருங்க இந்த ரேஞ்ச் ஆட்டோமேட்டிக்கா கூடிடுச்சு. புரிஞ்சுதா? ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி உங்க டேஸ் டு எக்ஸ்பைரி எவ்வளவோ அதை பொறுத்து மார்க்கெட் அந்த எக்ஸ்பைரி வரைக்கும் எவ்வளவு மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, எவ்வளவு கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது ஐவி சொல்லும். ஓகேவா? இப்போ ஐவி என்னது? ஓகே, ஐவி என்னது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஐவியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னது நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஐவி. ஓகே, இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஐவின்னா என்னது? நம்ம யூஸ்வலி ஐவி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஐவி இஸ் நெவர் ட்ரெண்டிங். ஓகேவா? ஐவி இஸ் நெவர் ட்ரெண்டிங். செகண்ட் வந்து ஐவி இஸ் மீன் ரிவர்ட்டிங். ஓகே, அண்ட் மூணாவது வந்து ஐவி இஸ் ஸ்டிக்கி டு கிரவுண்ட் லெவல். ஓகே, இது ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும், பட் வாட்ச் த வீடியோ டில் தி எண்ட். உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப நல்ல கன்செப்ட் புரியும். மார்க்கெட் மூவ் ஆகாட்டாலையும் நம்ம ஆப்ஷன் வாங்கி எப்படி சம்பாதிக்கிறது. ஓகே, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் ஸ்டார்டிங்ல காம்ப்ளெக்ஸா இருக்கும், பட் பேர் வித் மீ, எண்ட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்க. யூ வில் டெஃபினெட்லி பி பெனிஃபிட்டட் அவுட் ஆஃப் திஸ் வீடியோ. ஓகே, இப்போ பார்க்க போனோம்னா ஐவி இஸ் நெவர் ட்ரெண்டிங். ஓகே, வாட் டஸ் திஸ் மீன்? ஓகே, இப்போ ஐவி இஸ் நெவர் ட்ரெண்டிங்னாக்க இப்போ மார்க்கெட் வந்து இன்னிலேருந்து 10 வருஷம் முன்னாடி 10,000ல இருந்தது நிஃப்டி, 5,000 10,000ல இருந்தது நிஃப்டி. கரெக்டா? நிஃப்டி அங்கிருந்து 22,000க்கு வந்தாச்சு. ஐவி அன்னைக்கும் 10-15ல தான் இருந்தது, இன்னைக்கும் 10-15ல தான் இருக்கு. ஐவி வில் நெவர் கோ லைக் 5ல இருந்து 10, 10ல இருந்து 50, 50ல இருந்து 100 இப்படி ட்ரெண்ட் ஆகாது. ஐவி வந்து யூஸ்வலி இப்படிதான் இருக்கும். பாருங்க, இப்படி 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 சைடுவேஸ், நடுவுல ஒரு ஸ்பைக்கு, அப்புறம் திருப்பி சைடுவேஸ், இப்படிதான். ஐவி வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டா இருக்கும். அது வந்து மேல மேல ட்ரெண்ட் ஆகாது. 50, 100, 500, 1000 அப்படி போகாது ஐவி. ஓகே, ஐவி இஸ் மீன் ரிவர்ட்டிங். ரெண்டாவது வந்து இப்போ இதான் ஒரு மீன். ஓகே, ஐவி என்ன ஆகும்னாக்கா எப்படி மூவ் ஆகும்னாக்கா பாருங்க, இப்படி போகும், இப்படி. ஓகே, வாட் திஸ் சேஸ் இஸ் ஐவி ஒரு எண்ட் கொஞ்சம் மேல போச்சுனாக்கா அங்க இருந்து இமீடியட்டா மீனுக்கு ரிவர்ட் ஆயிடும். இப்போ கீழே போச்சுனாக்கா கீழே இருந்து இமீடியட்டா திருப்பி மீனுக்கு ரிவர்ட் ஆகும். ஒரு இடம் வந்து அதோட கான்ஸ்டன்ட். அது கொஞ்சம் கூட மேல போயாச்சுனாக்கா அங்க இருந்து இமீடியட்டா மீனுக்கு வரும். கீழே போயிடுச்சுனாக்கா ஒரேடியா இமீடியட்டா மீனுக்கு வரும். ஸோ இதோட அட்வான்டேஜ் எடுத்து நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும். ஓகே, ஸோ டுடேஸ் கன்செப்ட் இஸ் ஆல் அபவுட் திஸ். ரெண்டாவது வந்து ஐவி இஸ் ஸ்டிக்கி டு கிரவுண்ட் லெவல். நான் வாட் டஸ் தட் மீன்? ஐவி இஸ் ஸ்டிக்கி டு கிரவுண்ட் லெவல்னாக்கா ஐவி வந்து
இப்படி 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 தான் யூஸ்வலா மூவ் ஆகும். ஒரு ஸ்பைக் வரும், மேல போகும், இம்மீடியட்டா கீழ வரும். திருப்பி இப்படி இப்படி சைட்வேஸா போகும், மேல போகும், திருப்பி கீழ வரும். ஓகே, திருப்பி சைட்வேஸா போகும். கீழ வந்ததுனாக்க திருப்பி மேல போகும், திருப்பி. ஸோ யூசுவலி இந்த லெவல்ல நீங்க பார்த்தீங்கன்னா, ஐவி வந்து ஸ்டிக்கியா இருக்கும். இதே இடத்துல தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐவி வந்து ஒரே இடத்துல தான் இருக்கும். அது ரொம்ப ரேரா ஸ்பைக் ஆகும், ரொம்ப ரேரா டிராப் டவுன் ஆகும். ஸோ அது மேல போறச்சவோ, கீழ போறச்சவோ நம்ம அதோட அட்வான்டேஜ் எடுத்து எப்படி பணம் சம்பாதிக்கிறது. ஓகே. இப்போ யூசுவலி ஐவி எப்போ கூடும்? ரிசல்ட்லாம் வரும். ஒரு கம்பெனியோட ரிசல்ட்லாம் வரும்னாக்கா, அதுக்கு 2, 3 நாள் முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, யூசுவலி ஐவிலாம் கூடியிருக்கும். ஒரேடியா கூடியிருக்கும். ஸோ அத யூஸ் பண்ணி நம்ம எப்படி பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது தான் நம்மளோட இன்னித்து கன்செப்ட். ஓகேவா? ஸோ இப்போ ஐபியோடதும் பிரைஸோடதும் என்ன ரிலேஷன்ஷிப்? ஓகே, ஆப்ஷனோட பிரீமியம். ஓகே, பிரைஸ் இன் த சென்ஸ் ஆப்ஷன் பிரீமியம் புடிங்க. இப்போ 22,000 நிஃப்டியோட கால் ஆப்ஷன் வந்து ₹5 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ ஐவி கூடிச்சுன்னா என்ன ஆகும்? ஐவி குறைஞ்சதுன்னா என்ன ஆகும்? ஆப்ஷனோட பிரீமியம் ஐவி எப்படி எஃபெக்ட் பண்றது? ஓகே, இப்போ யூசுவலி நீங்க பாத்தீங்கன்னாக்க ஆப்ஷன் செல்லர்ஸ், ஓகே, ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறாங்க மார்க்கெட்ல. பிகாஸ் அவங்களோட லாஸ் வந்து அன்லிமிட்டெட். ப்ராஃபிட் வந்து லிமிட்டெட், ஆனா லாஸ் வந்து அன்லிமிட்டெட். ஓகே. ஸோ ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து ஓகே யூசுவலி வாலட்டிலிட்டி கூடித்துனாக்க, ஐவி கூடித்துனாக்க ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு பயம் வந்துரும். ஏன்னா மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல வேணா மூவ் ஆகலாம். கரெக்ட்டா? ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து எப்படி ஒரு ரேஞ்ச் இங்க உள்ள கால வித்து வச்சிருப்பாங்க, இங்க உள்ள புட்ட வித்து வச்சிருப்பாங்க. ஐவி கூடிட்டுனா என்ன ஆகும்? மார்க்கெட் தடால் புடால்னு மேல கீழ வரதுக்கு ஆரம்பிக்கும். கரெக்ட்டா? அப்ப அந்த இடத்துல ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு லாஸ் ஆகறதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்கு. கரெக்ட்டா? சோ வாட் தே டூ? வாட் ஆப்ஷன் செல்லர்ஸ் டூ? அவங்க ஹெட்ஜ் பண்ணுவாங்க அவங்களோட பொசிஷன்ஸ. ஹெட்ஜ் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? இங்க ஒரு புட்ட வித்திருக்கேன், இங்க ஒரு கால வித்திருக்கேன். மார்க்கெட் ரொம்ப மேல போயிடுச்சுன்னா என்ன பண்றது? ரொம்ப கீழ வந்துருச்சுன்னா என்ன பண்றது? ஒரு பயம் இருக்கும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் ஸ்லைட்லி ஓடிஎம் போய் ஒரு காலோ, ஒரு புட்டையும் வாங்கி வச்சுருவாங்க. பை பண்ணுவாங்க. சோ ஐவி கூடிச்சுனாக்க யூசுவலி ஹெட்ஜ் பண்றதுக்காக நெறைய பேர் ஆப்ஷன்ஸ பை பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ அந்த டயத்துல என்ன ஆகும்? ஆப்ஷன்ஸ் நெறைய பை பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஆப்ஷன்ஸோட டிமாண்ட் கூடும். ஆப்ஷன்ஸோட டிமாண்ட் கூடிச்சுனாக்கா, ஆப்ஷன்ஸோட பிரீமியம் கூடும். கரெக்ட்டா? சோ அதனால ஐவி கூடிச்சுனாக்கா யூசுவலி ஆப்ஷன்ஸோட பிரீமியம் கூடும். கரெக்ட்டா? பிரீமியம் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. சோ சோ இத நம்ப எப்படி ஒரு அட்வான்டேஜா எடுத்து நம்ம இத எப்படி ட்ரேட் பண்றது கேட்டீங்கன்னாக்க, ஐ வில் ஷேர் மை ஸ்கிரீன். வெயிட் அ மினிட். ஓகே. சோ பிஃபோர் கெட்டிங் இன்டூ இட் நம்ம ஒரு 2 கன்செப்ட் தெரிஞ்சுப்போம். ஓகே. வாட் இஸ் ஸ்ட்ராடல் அண்ட் வாட் இஸ் ட்ரையாங்கிள். இது தெரிஞ்சுக்கிறதுக்கான தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. சோ பேசிக்கலி ஸ்ட்ராடல்னா என்னது? ஓகே. வாட் இஸ் ஸ்ட்ராடல் பார்க்க போனோம்னாக்க வெயிட் ஐ வில் ஜஸ்ட் பிளாட் இட் ஓவர் ஹியர். ஓகே. ஓகே. சோ ஸ்ட்ராடல்னா என்னது? ஸ்ட்ராடல்னாக்க நான் வந்து ஒரே ஸ்ட்ரைக்ல இப்போ மார்க்கெட் 22,000ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சரியா? அப்போ எனக்கு தெரியாது மார்க்கெட் 22,000ல இருந்து மேல போகுமா, கீழ வருமா எனக்கு தெரியாது. ஓகே. நான் என்ன பண்றேன்? நான் வந்து 22,000 கால் ஆப்ஷனையும் வாங்குறேன். 22,000 புட் ஆப்ஷனையும் வாங்குறேன். மார்க்கெட் எங்க போச்சோ எனக்கு பணம் வந்துரும். அந்த மாதிரி நான் பண்றேன். ஓகே. அண்ட் வாட் இஸ் ஸ்ட்ராங்கிள்? ஸ்ட்ராங்கிள் வந்து சேம். ஆனா ஸ்ட்ரைக் வந்து ஸ்லைட்டா டிஃபரெண்ட். இப்போ ஸ்ட்ராங்கிள்ல 22,000ல மார்க்கெட் இருக்குன்னா, நான் ரூ. 22,100 காலும், 20,900 புட்டும் வாங்குறேன். ஓகே. 21,900மும், 22,100 வந்து கொஞ்சம் ஸ்லைட்டா ஓடிஎம் கால் அண்ட் ஸ்லைட் ஓடிஎம் புட் நான் வாங்கிடுறேன். ஓகே. ஸ்ட்ரைக் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட். சோ தட் இஸ் ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கிள். ஓகேவா? சோ இதுல இப்போ வாலட்டிலிட்டி கூடிட்டுன்னா எனக்கு பணம் வரும். எனக்கு எப்படி தெரியும் எந்த ஸ்டாக்ல வாலட்டிலிட்டி கூட போறது, எந்த ஸ்டாக்ல வாலட்டிலிட்டி கூட போறது இல்ல. இல்லன்னா எந்த ஸ்டாக்ல ஆல்ரெடி வாலட்டிலிட்டி கூடியிருக்கு. இல்ல எந்த ஸ்டாக்ல வாலட்டிலிட்டி இப்போ கூட போறது. அது எனக்கு எப்படி தெரியும்? ஓகே. ஏன்னா நெறைய ஸ்டாக் இருக்கு. என்னால மேனுவலா போய் பார்க்க முடியாது. எந்த ஸ்டாக்ல இப்போ வாலட்டிலிட்டி வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஹைல இருக்கு. எந்த ஸ்டாக்ல வந்து இப்போ வாலட்டிலிட்டி ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் லோல இருக்கு. ஸோ மேனுவலி இத செக் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஓகேவா? சோ எனக்கு ஒன் கிளிக்ல எப்படி தெரியும்? எங்கெல்லாம் வாலட்டிலிட்டி கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம பார்த்தோம் வாலட்டிலிட்டி கூடிச்சுனாக்க மார்க்கெட்டோட ரேஞ்ச் பிராட் ஆயிடும். கரெக்ட்டா? இப்போ இதே எக்ஸாம்பிள நம்ம பார்ப்போம். இங்க வாலட்டிலிட்டி வந்து நான் ஓகே வெயிட் அ மினிட். இங்க பாருங்க. வாலட்டிலிட்டி வந்து 15% வச்சிருக்கேன். வெயிட் அ செகண்ட். இங்க பாருங்க. வாலட்டிலிட்டி வந்து இங்க 15% இருக்கா?
இதை நான் வந்து இப்போ 25% ஆக்கிடுறேன். ஓகே, இங்க பாருங்க மார்க்கெட்டோட ரேஞ்ச் முன்னாடி வந்து 400 பாயிண்ட் 361 பாயிண்டா இருந்தது. இப்ப பாருங்க 1347 பாயிண்ட் எடுத்து. அப்படின்னா மார்க்கெட் எங்க வேணா மேல போலாம், எங்க வேணா கீழே வரலாம். 1300 பாயிண்டோட மூவ்மெண்ட் வரலாம் மார்க்கெட்ல. சோ அந்த கேஸ்ல ஆப்ஷன் செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஆப்ஷன்ஸ் வாங்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா மார்க்கெட் ஒரேடியா தடால் புடால்னு மேல கீழே போச்சுனாக்க அவங்க ஹெட்ஜ் பண்றதுக்காக ஆப்ஷன்ஸை வாங்குவாங்க. கரெக்டா? சோ அதனால ஆப்ஷன்ஸோட பிரீமியமோட விலை கூடும். சோ ஐவி கூடிட்டுனாக்க செல்லர்ஸ் வந்து ஹெட்ஜ் பண்றதுக்காக ஆப்ஷன்ஸ் வாங்குவாங்க. அதனால ஆப்ஷனோட விலை கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அதை யூஸ் பண்ணி நம்ம பணம் சம்பாதிக்கணும். கரெக்டா? ஓகே, கான்செப்ட் புரிஞ்சாச்சு இல்லையா? இப்போ ஐ வில் ஷேர் மை ஸ்கிரீன். வெயிட் a second and we'll see how to find எங்கெல்லாம் வாலட்டிலிட்டி கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நம்ம எப்படி சம்பாதிக்கலாம் அதை பார்ப்போம். This is the ஹோம் பேஜ் ஆஃப் குவான்ட்ஸ் ஆப். ஓகேவா? இதான் ஹோம் பேஜ். இப்போ எனக்கு வந்து இங்க ஒரு டூல் இருக்கு. ஓகே, எந்த டூல்ங்கிறது வில் செக். ஓகே, இங்கே சர்ச் ஆப்ஷன்ல போனோம். சர்ச்ல போய் ஐ வில் டைப் பிஓஎல். ஓகே, பிஓஎல் வால் ட்ரேடர். இங்க கடைசியில ஆப்ஷன் வருது பாருங்க, வால் ட்ரேடர். ஓகேவா? ஐ கிளிக் இன் திஸ். இப்போ இங்க நீங்க கிளிக் பண்ணீங்கன்னாக்க யூ வில் கெட் almost all the list of stocks. Okay, and you will be getting two signals over here. அது என்னது நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இங்க வந்து சர்ச் சிம்பிள் இருக்கு. சர்ச் சிம்பிள் இஸ் உங்களுக்கு எந்த ஸ்டாக் பார்க்கணும், எந்த ஸ்டாக்கோட ஐவி பார்க்கணும், யூ கேன் அக்கார்டிங்லி பிளாட் இட் ஓவர் ஹியர். ஃபில்டர் பை சிக்னல். இங்க பாருங்க, லாங் வாலட்டிலிட்டி, ஷார்ட் வாலட்டிலிட்டி, லாங் வாலட்டிலிட்டி, பிஇ எக்ஸிட், ஷார்ட் வாலட்டிலிட்டி, பிஇ எக்ஸிட். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய சிக்னல்ஸ் வரும். ஓகே, அண்ட் தென் ஃபில்டர் பை டேட். உங்களுக்கு எந்த தேதியிலேருந்து பார்க்கணுமோ அதை நீங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் டிஃபால்ட்டா வச்சிருக்கேன். பட் இஃப் யூ வாண்ட் டு செக், இப்போ வந்து மே 13 ஓகேவா? இப்போ உங்களுக்கு வந்து பின்னாடி போய் பிப்ரவரி எடுத்து பார்க்கணும் ஹிஸ்டாரிக்கலா. ஸோ யூ கேன் அக்கார்டிங்லி அட்ஜஸ்ட் த டேட். உங்களுக்கு ப்ரீவியஸ் டேட்டா இங்கே வந்துடும். ஓகேவா? இப்போ இங்க நீங்க பாத்தீங்கன்னாக்க பிஇ போட்டிருக்கு, ப்ரொபேபிள் எக்ஸிட். பிபி இஸ் ப்ரொபேபிள் பை, பிஎஸ் இஸ் ப்ரொபேபிள் செல். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இதை என்ன பண்ணணும், எப்படி ட்ரேட் பண்ணணும்? ஓகே, இங்க பிபி பிஎஸ் தெரியுறதா? ஓகே, பிபி இஸ் ப்ரோபபிள் பை, பிஎஸ் இஸ் ப்ரோபபிள் செல். இது வந்து இப்போ உங்களுக்கு இங்க தெரியும். பட் திஸ் இஸ், இது வந்து நீங்க எண்ட் ஆஃப் த டே தான் பார்க்கலாம் இந்த டூல. ஓகேவா? இது நீங்க எண்ட் ஆஃப் த டே பாத்தீங்கன்னா இப்போ இந்த பாருங்க 10ஆம் தேதி வந்த சிக்னல்ல பிபி பிஎஸ் எல்லாம் போயிருச்சு, இங்க இருந்து இல்ல. இப்போ இன்னைக்கு என்னெல்லாம் வருமோ அதெல்லாம் பிபி பிஎஸ் மென்ஷன்டா இருக்கும். நீங்க நாளைக்கு பாத்தீங்கன்னாக்க இந்த பிபி பிஎஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ஓகே, சோ இப்போ இதை நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும்? இங்க பாருங்க லாங் வாலட்டிலிட்டி இருக்கு. கரெக்டா? now long volatility னா என்னது? ஓகே, once again I will draw the same thing and I'll explain you. ஓகே, நம்ம இப்ப தானே பார்த்தோம் volatility is sticky in nature. ஓகே, இங்க மீன் இருக்கும். ஓகே, அண்ட் மீன்லயே அது ரிவர்ட் பண்ணும். மேல போச்சுன்னா இமீடியட்டா கீழே வரும், மேல போச்சுன்னா இமீடியட்டா கீழே வரும், கீழே வந்திருக்குன்னா இமீடியட்டா மேல போகும். கரெக்டா? ஸோ லாங் வாலட்டிலிட்டினாக்க வாலட்டிலிட்டி வந்து ஆல்ரெடி ரொம்ப குறைஞ்சிருக்கு. யூ கேன் கோ லாங் ஆன் வாலட்டிலிட்டி. தட் மீன்ஸ் வாலட்டிலிட்டி கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ தட் மீன்ஸ் நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல இருக்கும் லாங் வாலட்டிலிட்டினாக்க வாலட்டிலிட்டி அதோட மீன் லெவலோட கீழே இருக்கும். அதான் அர்த்தம். புரிஞ்சுதா? ஸோ வாலட்டிலிட்டி கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஷார்ட் வாலட்டிலிட்டினா என்னது? ஷார்ட் வாலட்டிலிட்டினாக்க வாலட்டிலிட்டி ஆல்ரெடி ரொம்ப கூடி இருக்கு. ஓகே, ரிசல்ட்டோ எதுனாலையும் வாலட்டிலிட்டி ஒரேடியா ரொம்ப கூடி இருக்கு. அங்கே இருந்து வாலட்டிலிட்டி இப்போ கீழே வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. ஓகே, சோ வாலட்டிலிட்டி கீழே வந்ததுன்னா என்ன ஆகும்? ஆப்ஷன்ஸோட பிரீமியம் பிரைசஸ் எல்லாம் டிராப் ஆகும். கரெக்டா? யூஸ்வலி தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆப்ஷன்ஸோட பிரீமியம் பிரைசஸ் டிராப் ஆகும். அண்ட் வாலட்டிலிட்டி, லாங் வாலட்டிலிட்டின்னா என்னது? லாங் வாலட்டிலிட்டின்னு யூஸ்வலி வாலட்டிலிட்டி கூடிச்சுனாக்கா பிரீமியம் பிரைசஸ் கூடும். ஸோ நம்ம எப்படி ட்ரேட் பண்றது, எந்த ஸ்ட்ராட்டஜிஸ் டிப்ளாய் பண்றது? ஓகே, இப்போ யூஸ்வலி உங்களுக்கு லாங் வாலட்டிலிட்டி தெரிஞ்சதுனாக்கா நம்ம வந்து ஒரு லாங் ஸ்ட்ராடல் எடுக்கலாம். லாங் ஸ்ட்ராடல் என்னது? சேம் ஸ்ட்ரைக்ல நான் காலும் பை பண்ணுவேன், சேம் ஸ்ட்ரைக்ல நான் புட்டும் பை பண்ணுவேன். கரெக்டா? ஸோ வாட் டஸ் தட் மீன்? ஐ எம் எக்ஸ்பெக்டிங் volatility to increase, but I am not sure about the டைரக்ஷன் ஆஃப் த மார்க்கெட். மார்க்கெட் மேல போகுமா கீழே போகுமா தெரியாது. மார்க்கெட் எங்கேயாவது ஒரு இடத்துல போறது, ஏன்னா வாலட்டிலிட்டி கூடுறது. ஓகேவா? சோ என்னோட பிரீமியம் டெஃபினட்டா கூடும்.
ஒன்ல கால் சைட்ல ப்ரீமியம் கூடும், இல்லைன்னா புட் சைட்ல ப்ரீமியம் கூடும். ஸோ லாங் வாலட்டிலிட்டினாக்கா ஐ வில் கோ அண்ட் பை ஸ்ட்ராடல், ஓகேவா. அண்ட் ஷார்ட் வாலட்டிலிட்டினா என்னது? ஷார்ட் வாலட்டிலிட்டி இஸ் பேசிக்கலி வாலட்டிலிட்டி ஆல்ரெடி கூடியிருக்கு ரொம்ப. நான் வந்து ஆப்ஷன் செல்லிங் பண்ணி பணம் சம்பாதிக்கிறதுக்கான நல்ல சான்ஸ் இருக்கு இந்த இடத்துல. ஏன்னா வாலட்டிலிட்டி கூடி இருக்குனாக்க மார்க்கெட் சைடுவேஸா இருந்தா கூட, கொஞ்ச நாளைக்கு மார்க்கெட் சைடுவேஸா இருந்தா கூட பிரீமியம் வந்து சடனா டிராப் ஆகும். ஏன்னா நம்ம பார்த்தோம் வாலட்டிலிட்டி கூடிச்சுனாக்க இமீடியட்டா திருப்பி மீனுக்கு வந்துடும் வாலட்டிலிட்டி. ஸோ மார்க்கெட் மேல இருக்கிறச்சு, வாலட்டிலிட்டி டாப்ல இருக்கிறச்சு, இது நம்மளுக்கு சிக்னல் கொடுக்கும் ஷார்ட் வாலட்டிலிட்டின்னு. தட் மீன்ஸ் யூ கேன் ஷார்ட் வாலட்டிலிட்டி, நாட் த அண்டர்லைன். Even if the underlying remains constant, the price will drop because volatility will drop. புரிஞ்சுதா? So it is all about trading volatility. So when volatility is high, volatility ரொம்ப கூடி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னாக்க, நீங்க வந்து ஒரு ஷார்ட் ஸ்ட்ராடல் டிப்ளாய் பண்ணலாம், இல்லைன்னா ஷார்ட் ஸ்ட்ராங்கல் ஸ்ட்ராட்டஜிக்கு போகலாம். வாட் இஸ் ஷார்ட் ஸ்ட்ராடல்? இஸ் ஐ வில் செல் மை கால், ஐ வில் செல் மை புட். Okay, or else short strangle, slight OTM call I will sell, slight OTM put I will sell. So market வந்து அங்கேயே டைம் பாஸ் பண்ணிட்டு ரேஞ்ச் பவுண்டா இருந்ததுன்னா கூட பிரீமியம்லாம் ரொம்ப ஃபாஸ்டா கீழே வந்துடும். ஏன்னா வாலட்டிலிட்டி டிராப் ஆகும். அப்புறம் அங்கே இருந்து நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஐ வில் ஷோ யூ ஒன் திங். இங்க பாருங்க, இங்க இப்போ ஆப்ஷன் செயின். ஓகே, இங்க ரேண்டமா நான் ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணியிருக்கேன். இங்க பாருங்க, பாட்டா இந்தியா தெரியுதா? பாட்டா இந்தியாவோட இப்போ ஸ்பாட் வந்து 1310. ஓகேவா, 1310. இங்க பிரீமியம் தெரியுதா? இங்க பாருங்க, பிரீமியம் வந்து 36 ரூபா. 1310ஓட கால் ஆப்ஷன் வந்து 36 ரூபா. 1310ஓட புட் ஆப்ஷனோட பிரீமியம் வந்து 34 ரூபா. கரெக்டா? இப்போ யூஸ்வலி நம்ம பார்த்தோம்னாக்க வாலட்டிலிட்டியோட இம்பாக்ட் வந்து ஏடிஎம் ஆப்ஷன்ஸ்ல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். கரெக்டா? எனக்கு ஏடிஎம் ஆப்ஷன்ஸோட டெல்டா வந்து 0.5. கரெக்டா? So the probability of going in the money is 50-50%. ஏன்னா இப்ப நீங்க டீப் ஐடிஎம் ஓட ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னாக்கா தட் இஸ் ஆல்ரெடி க்ளோசர் டு 1. டெல்டா வந்து ஆல்ரெடி க்ளோசர் டு 1. அது ஓடிஎம் போறதுக்கான சான்சஸ் அவ்வளவு கிடையாது. ஆனா ஏடிஎம் ஆப்ஷன்ஸ் வந்து ஓடிஎம் ஆறதுக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு. ஓகே, ஆஸ் கம்பேர்ட் டு ஐடிஎம். ஸோ IV will always impact ATM options more as compared to ITM or OTM. ஓகேவா, இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். பட் இப்போதைக்கு நீங்க இவ்வளவு புரிஞ்சுக்கோங்க, ஏடிஎம் ஆப்ஷன்ஸ், அட் த மணி ஆப்ஷன்ஸ்ல வந்து ஐவியோட இம்பாக்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஓகேவா, அது எப்படிங்கறத நான் உங்களுக்கு இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இப்போ நான் ஆப்ஷன் செயின் ஓபன் பண்ணிருக்கேன். இப்போ இங்க வாட் இஃப் ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஓகே, நான் இங்க போறேன், எல்லாம் சேமா இருக்கட்டும். ஓகே, நான் இப்போ அண்டர்லைன் தெரியுதா? இங்க அண்டர்லைனோட பிரைஸ் வந்து 1309. தட் இஸ் பாட்டா இந்தியா இப்போ 1309 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா, இங்க எக்ஸ்பைரிக்கு வந்து 17 இருக்கு. ஓகே, இப்போ நான் வந்து எல்லாம் சேமா இருக்கட்டும், நான் ஒண்ணுமே சேஞ்ச் பண்ணல, வெறும் இங்க ஐவி தெரியுதா? ஐவி மாத்திரம் நான் இங்க பாருங்க ஒரு 38% நான் ஐவியை கூட்டிட்டேன். ஓகே, 38% ஐவியை கூட்டிட்டேன். பாக்கி ஷேரோட பாட்டா இந்தியாவோட ஷேரோட விலை வந்து கூடவே இல்லை, அதே இடத்துல தான் இருக்கு. இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம பார்த்தோம், இது வந்து 34 ரூபாயா இருந்தது, அது நேரம் 49 ரூபாய்க்கு போயிட்டு. ஏன் போச்சு? வெறும் ஐவி கூடினதுனால இது கூடிருச்சு. இங்க பாருங்க, புட் ஆப்ஷனோட பிரீமியமும் கூடிருச்சு, எல்லா பிரீமியமும் கூடிருச்சு. பாருங்க, தெரியுதா? இங்க பாருங்க, நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஏடிஎம் ஆப்ஷன்ஸ்ல தான் கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஐவியோட இம்பாக்ட் ஜாஸ்தியா இருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதான் ஏடிஎம் ஆப்ஷன். இங்க பாருங்க 12 ரூபாயில கூடி இருக்கு. இங்க பார்த்தோம்னா நம்ம 12 ரூபாய். இப்போ நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மேல போங்க, இங்க பாருங்க 8 ரூபா, 6 ரூபா, இங்க பாருங்க 5 ரூபாயால கூடி இருக்கு, இங்க பாருங்க 10 ரூபாயால கூடி இருக்கு. ஸோ ஏடிஎம் ஆப்ஷன்ஸ்ல தான் ஐவியோட இம்பாக்ட் யூஸ்வலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஐடிஎம் ஓடிஎம்ல கொஞ்சம் குறைச்சலா தான் இம்பாக்ட் இருக்கும். ஓகே, இப்போ ஐவி வந்து நான் குறைச்சிட்டேன். ஓகே, இங்க பாருங்க -66% பண்ணிட்டேன். இங்க பாருங்க 34 ரூபாயில இருந்த ஆப்ஷன் வந்து நேர 11 ரூபாய்க்கு வந்துருச்சு. புரிஞ்சுதா? ஷேரோட விலை கூடல குறையல, டேஸ் டு எக்ஸ்பைரி சேம், everything remaining same. I have just changed the IV and you can see the impact on its premium prices. So
இததான் நம்மளுக்கு யூஸ் பண்ணணும். நம்மளுக்கு தெரிஞ்சாச்சுல ஐவி கூடிதுனாக்க ஷேரோட விலை கூடாட்டாலையும் பணம் சம்பாதிக்கலாம். ஐவி குறைஞ்சதுனாக்க ஷேரோட விலை குறையாட்டாலையும் பணம் சம்பாதிக்கலாம். அப்போ எனக்கு எப்படி தெரியும் எந்த ஐவி கூட போறது, எந்த ஷேர்ல ஐவி குறைய போறது? You have to come to search option. You have to search Vol Trader. Simply check long volatility, short volatility. Long volatility னா அங்க ஐவி கூட போறது. ஐவி கூடித்துனாக்க ஷேரோட விலை கூடாட்டாலையும் பணம் சம்பாதிக்கலாம். ஷார்ட் வேலட்டிலிட்டினாக்க வாலட்டிலிட்டி விழ போறது. ஷேரோட விலை விழாட்டாலையும் என்னால பணம் சம்பாதிக்க முடியும். ஸோ இங்க இருந்து நீங்க ஸ்டாக்ஸ் பிக் பண்ணலாம் and you can accordingly go for a long straddle, short straddle accordingly as per your convenience and you can plan your trades. Okay. So this was all about volatility. இன்னைக்கு இவ்வளவுதான். இன்னும் வரப்போற வீடியோஸ்ல நம்ம வேற புது புது கன்செப்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு என்ன இருந்தாலும் யூ கேன் கமெண்ட் அண்ட் லெட் அஸ் நோ. உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா ஏதாவது டூல்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க அதையும் போடலாம். we will try our best. நாங்க முயற்சி பண்ணுவோம் அதையும் டெலிவர் பண்றதுக்காக. ஓகே, thank you. That's all from my side for today.